இப்போது நான் ஒரு நிசான் மேக்னெட் கார் வாங்கலாமான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் எடுத்துக்கிற இந்த முடிவு சரிதானா? ஒரு வேளை நிசான் மேக்னெட் கார் வேண்டான்னு நான் நினச்சா என்னோட அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பஞ்ச். ஓகே ஓகே, இந்த 2 காரில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் தரப்புலன்னு சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக. ஒரு சப் காம்பேக்ட் எஸ்யூவி காரில் இந்த நிசான் மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நிறைய பேரோட ஒரு தேர்வாக இருக்குது. நிறைய நம்ம சாலைகளில் நம்ம பார்க்குறோம் அந்த காரை. ஆனால் நான் என்னுடைய டிரைவிங் அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், அந்த வண்டியை நான் ஓட்டினதுலேருந்து சொல்கிறேன். இப்போ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நம்ம ரொம்ப விலாவாரியாக பேசினா அது வந்து நம்ம நேரத்தை கடத்துகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் ரொம்ப டீட்டெயில்டாக அதில் இருக்கும். பட் நான் வந்து இந்த டிரைவிங் பண்ண அந்த ஃபீலை சொல்லும்போது தான் அந்த கார் உங்களுக்கு உண்மையிலே கரெக்டாக இருக்குமா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஸோ நான் அந்த காரை வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே என் கையில் இருந்துச்சு அந்த வண்டி. அந்த வண்டியை தொடர்ச்சியாக நான் ஓட்டின அந்த அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிசான் மேக்னைட் நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இல்லையா? நீங்கள் சாலைகளில் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சாலைகளில், அப்போ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யதார்த்தமாகவே வரும். ரெண்டாவது நிசான் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட நேம். நிசான் கார்கள் வந்து பொதுவாகவே சூப்பராக இருக்குமே, ஒரு ஃபாரின் கார், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே இன்றைக்கும் நிறைய பேர்ட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எண்ண ஓட்டத்தோடு அந்த காரை போய் நீங்கள் நேரடியாக வாங்கினீங்க அப்படின்னா வாங்கிடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் பையர், ஃபஸ்ட் டைமாக அந்த காரை போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த காரை பிடிச்சிடும், நீங்கள் டெஸ்ட் எடுக்கும்போது பிடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வந்து டாடா பஞ்ச் கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி வண்டிகளை நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கும் பொழுது, இதோடைய போட்டியாளர் வண்டிகளை ஓட்டி பார்க்கும் பொழுது தான் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இல்லையா? அப்படி நான் டிரைவ் பண்ணி பார்க்கறதுனால எனக்கு கிடைச்ச ஃபீல் என்ன அப்படின்னா இந்த நிசான் மேக்னெட் பொறுத்தளவில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய என்ஜின் பவர் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. டிரைவிங் ப்ளஷருங்கிறது, அந்த டிரைவிங்கோட டைனமிக்ஸ் கொஞ்சமாவது நம்ம பவரை வந்து எதிர்பார்ப்போம்ல, ஒரு அடிப்படையான ஒரு பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு டிரைவ் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் ஓட்டிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் போய் ஒரு நிசான் மேக்னெட்டை எடுக்க போனால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மாருதியில் வந்து நீங்கள் ஒரு டிசைரை ஓட்டிருக்கீங்க, ஒரு 4 சிலிண்டர் டிசைரை ஓட்டிருக்கீங்க, அல்லது ஒரு ஸ்விஃப்ட்டில் வந்து ஒரு 4 சிலிண்டர் என்ஜினை நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் போய் நீங்கள் ஒரு 4 சிலிண்டர் என்ஜினை ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே போய் நிசான் மேக்னெட் எடுத்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் அளிக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த 1 லிட்டர் என்ஜின்னு சொல்கிறோம், நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அண்டர் பவரில் இருக்கும். வண்டியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 டன் எடை. நிசான் மேக்னெட் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார், பாதுகாப்பான கார், வண்டி நல்ல வெயிட் இருக்கு. ஆனால் அந்த வெயிட்டை வந்து இழுத்து போகக்கூடிய அளவுக்கு அந்த என்ஜினோட பவர் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சரியா? அந்த 999cc அது ஒரு 1 லிட்டர் என்ஜினில் அதோடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 72 PS பவரும் ஒரு 96 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் இருக்கும். ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஒரு 5 பேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ஃப்ளாட்டான ரோட்டில் போகும்பொழுது ஓரளவுக்கு பிக்கப் இருந்த மாதிரி தெரியும். கொஞ்சம் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்க அப்படின்னா சரியான கியரில் இருக்குன்னா, இல்லை அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும், வண்டி வந்து திணறதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனேயே ஒரு வைப்ரேஷன், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த வைப்ரேஷன் எங்கே ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச்சில் ஃபீல் ஆகுது, ஸ்டேரிங்கில் ஃபீல் ஆகுது. அப்படி டடக் அந்த ஒரு சவுண்ட், ஒரு ஃபீல் வந்து நமக்கு உள்ளே வருது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா வண்டி வந்து ஐடியில் ஓடும் பொழுதும் நம்ம கிளச்சில் வந்து நல்லாவே ஃபீல் ஆகுது, காலில் அப்படியே ஒரு அதிர்வு உள்ள தெரியுது. சரியா? லைட்டாக ஸ்டீரிங்லேயும் ஒரு அதிர்வு தெரியுது. சரி, ரைட், ஐடியில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது கியரை நான் போடுறேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கியரை போடுறேன், கியர் ஷிஃப்டிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இல்லை. கியர் ஷிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் அந்த நியூட்ரலுக்கு இழுக்கும்போது லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு வர மாதிரி அப்படின்னு ஒரு பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு கடினமான ஒரு ஃபீல், ரொம்ப இல்லை பட் ஒரு ஃபீல் இருக்குது. நியூட்ரலில் இருந்து செகண்ட் போகும்போதும் அதே மாதிரி தான், கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதாவது ஹார்டாக போடுற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது கியரில். சரி, ஓகே, கியரில் நம்ம போட்டு போகிறோம் அப்படிங்கும் பொழுது
ஒவ்வொரு கியர்லையும் ஒரு சர்டன் ஆர்பிஎம் ஏற்றிட்டு திருப்பி செகண்ட் கியர் மாற்றும் போது சின்ன லேக் இருக்குது, பவர் லேக் நல்லாவே தெரியுது. நீங்கள் லோ கியரில் இப்போ செகண்ட் கியரில் போகிறீங்க அப்படின்னா நல்ல ஹை ஆர்பிஎம் ஏற்றி தான் நீங்கள் தேர்ட் கியர் போட முடியுது. ஓகே, புரியுது. நம்ம ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் நம்ம ஓட்டுற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கியர்லேயே கொஞ்சம் நைஸாக ஓட்டிட்டு அப்புறம் தேர்ட் கியர்லாம் மாற்ற முடியாது. நல்ல ஆர்பிஎம் ஏற்றி தான் மாற்றினா தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியுது. இல்லை அப்படின்னா நல்லா வைப்ரேட் ஆகுது, என்ஜின் வந்து அண்டர் பவரில் தான் போகுது அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் ஆகும் இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜினில். இப்போ நான் வந்து ஒரு பவரை எதிர்பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் எதிர்பார்க்கும், என்ன நடக்கும்? நம்ம லோ கியரில் ஹை ஆர்பிஎம் ஏற்றி ஓட்டுவோம். ஓட்டும் போது என்ன ஆகும்? ஃபியூயலில் வந்து பிரச்சனையாகும். அப்போ மைலேஜ் குறையும். கரெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நிசான் மேக்னைட்டில் நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வண்டியை வாங்கணும். இதில் நான் மிகப்பெரிய இன்னொரு குறையாக பார்த்தது சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸ், ஹார்டான சஸ்பென்ஷன். நான் சாலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, கோடுகள் இருக்குல்ல, அதில் நான் 2-3 இடத்துல கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வேறு கார்களை கிராஸ் பண்ணியிருக்கேன். அதே இடத்துல இந்த காரில் போகும்போது பின்னாடி அந்த அளவுக்கு அடிக்குது, தட்டன்னு சவுண்டு வருது, ப்ளஸ் ரொம்பவே பவுன்சியாக இருக்குது, உள்ளே வந்து இரிட்டேட்டிங் ஆகுது சில இடத்துல. அப்போ அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் குவாலிட்டியும் ரொம்ப பெட்டராலாம் கிடையாது. சரியா? அப்போது மேஜராக வந்து இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பவர் கம்மியாக இருக்கிறது, ப்ளஸ் அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லாதது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த காரில் நான் உள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறேன், நம்ம கிளட்ச் பெடலுக்கு கீழே, கிளட்ச் பிரேக் ஆக்சிலேட்டர் பெடலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேரிங் காலமோட அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் வரும். ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் சிலதில் நம்ம பார்க்க முடியும், டாடா ஏஸ்லாம் வெளியே உள்ளே வந்து தெரியும்ல, அந்த மாதிரி இதில் தெரியுது. ஒரு காரில் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு நிசான் போன்ற ஒரு ஃபாரின் கார்ஸ் நம்ம கற்பனையில் அப்படி ஒரு விஷயம் நமக்கு வெளியே வந்து தெரிகிறது, எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. காராகவே நம்மளால யூகிக்க முடியாது. அப்போது அதை ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு இன்னும் எனக்கு புரியல. அது ஹைட் பண்ணணும் இல்லையா? அது எல்லா கார்லையுமே ஹைட் ஆகி தான். ஆமாம், உள்ளே தெரியாது, அது இருக்கு, அது போகிறது வந்து தெரியாது, மறைஞ்சு தான் இருக்கும். பட் இது ரொம்ப வெளியே தெரியும். இப்போ இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணுறோம் பாருங்கள், பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நல்லாவே தெரியும். அப்போ நம்ம ஸ்டியரிங்கை திருப்பும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் திருப்பும்போது அது ரொட்டேட் ஆகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன் இப்படி அப்படின்ட்டு. அப்போது இந்த நிசான் மேக்னெட் பொறுத்தளவில் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு குறைபாடுகள் என் கண்ணுக்கு தெரியுது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இதை ஓட்டும்போது எனக்கு கிடைச்ச ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு வண்டி. ஒரு என்ட்ரி லெவலில் போகக்கூடிய புதுசாக டிரைவிங் படிச்சுக்கிட்ட ஒருத்தர், காரை பற்றி பெரிய அளவில் தெரியாமல் மற்ற வண்டிகளை பெரிய அளவில் ஓட்டி பார்க்காம இருந்தவங்களுக்கு இந்த வண்டி சூட் ஆகும். அப்படி நைஸாக எடுத்து ஓட்டிட்டு சில சொல்லுவாங்களே, எனக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லைங்க, நான் என் பாட்டுக்கு மெதுவாக ஓட்டுவேன், வருவேன், எடுப்பேன் அப்படின்னு போவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் இதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் வண்டியை ஓட்டிட்டா இந்த வண்டி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் கம்மியாக தான் இருக்கும். சரி, 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிட்டீங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல குறைகள் இருக்கிறத பார்த்தேன். பூட்டை வந்து தூக்கி பார்த்துட்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மடக்கி விட்டு அந்த வெல்டு பண்ணி அதை வந்து கிரைண்ட் பண்ணி விட்டது நல்லாவே தெரியுது. அதில் வளைச்சி விட்டு அதில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்தா தெரியும். நான் சொல்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது நீங்கள் பொய்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வண்டி நேரடியாக போய் பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன எல்லா விஷயமே இருக்கும். கிளட்ச் பெடலில் அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகுறது, ரைட்டா? இந்த மாதிரி பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் அந்த அளவுக்குலாம் குவாலிட்டியாக இல்லை. நம்ம டாட்டாவை அதிகமாக சொல்லுவோம், டாட்டாவை விட இதில் மோசமாக இருக்குது. உள்ள டேஷ்போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது. ஸ்ட்ரக்சரை பற்றி பிரச்சனை இல்லை, இது 5 ஸ்டார் ரேட்டிங் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. பட் உள்ள பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப சுமாராக இருக்குது. உள்ளே வந்து லைட் இருக்கும், இல்லை நம்ம டிரைவர் சைடில் மேலே வந்து லைட் இருக்கும் தெரியுங்களா, அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக தெரியுது. அந்த மாட்டி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவோம், நான் அதை வச்சு பார்த்தேன், அந்த ஸ்ட்ரைட் இல்லாமல் கொஞ்சம் கிராஸில் இருந்துச்சு லைட்டாக. என்ன இப்படி வச்சிருக்காங்க ஒரு, அப்போ நம்ம ஒரு கற்பனைக்கு வந்து நம்ம கற்பனை பண்ணி போகிறோம், அந்த அளவுக்காக இல்லை. ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சரியில்லை, பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து சரியில்லை. அப்படிங்கும்போது நம்ம எப்படி வந்து இதை ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, சரிங்க இந்த என்ஜின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ பெர்ஃபார்மன்ஸ் உள்ளது இருக்கா அப்படின்னா இதே 1 லிட்டரில் டர்போ என்ஜின் இருக்குது. சரி, டர்போ என்ஜின் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான், கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ரொம்பலாம் பெட்டராக இல்லை, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கார்லேயுமே உங்களுக்கு பெரிய அளவில் மைலேஜ் இப்போ வந்து 19 கிட்ட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனியில்.
ஆனால் மைலேஜ் கண்டிப்பாக அவ்வளோ கிடைக்காது, நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன் அப்படி கிடைக்காது அப்படின்னா, இந்த என்ஜினுடைய அண்டர் பவரில் இருக்கும்போது நம்ம ஹெவியாக ஆக்சிலேட் பண்ணி தான் சில இடங்களில் போவோம். அப்போ ஃபியூயல் கன்சம்ஷன் வந்து அதிகமாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மைலேஜ் குறையும். இந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ் என்னவா இருக்கும்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 தான் கிடைக்கும். ஹைவே போனீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக ஓட்டினா வேணால் ஒரு 16, 17 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 18 கூட கிடைக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லபடியாக ஓட்டணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நார்மலாலாம் நம்ம புஷ் பண்ணி ஓட்டணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அது 15, 16க்கு மேலே கிடைக்காது. ஓவரால் ஆவரேஜ் சிட்டி அண்ட் ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே ஒரு 15 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா. இதே நீங்கள் வந்து டர்போ என்ஜின் போயிட்டீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். டர்போ என்ஜின் போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கும், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் ஓட்டுவோம். அப்படிங்கும் பொழுது இன்னும் மைலேஜ் குறைய தான் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதில் சிஎன்ஜி இருக்கு, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக் இருக்கு, அதில் ஏஎம்டியும் இருக்கு, சிவிடியும் இருக்கு. சிவிடி தான் வந்து ஹையர் எண்ட். இப்போ நீங்கள் சிவிடி கியர் பாக்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா நிசான் மேக்னெட்டில் இன்னும் மைலேஜ் குறையும். ஏன்னா சிவிடி கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஆனால் மைலேஜ் இன்னும் குறையும் அதில். ஓகேவா? அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து நிசான் மேக்னெட் காரை வாங்கணும். ஓகே. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஒருவேளை நிசான் மேக்னெட் வேண்டாம்னு நினச்சேன்னா நீங்கள் டாடா பஞ்ச் போகிறதா சொன்னீங்க. ஆமாம். சரி, நான் இப்போ ஒரே விஷயம் சொல்லிடுறேன். டாடா பஞ்ச் உங்களுக்கு சரியாக இருக்குமா, நிசான் மேக்னெட் சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நான் 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், அதை வச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுமா? தேவைப்படும். ஒன்று, உங்களுக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கணுமா இல்லை லாங்காக இருந்தாலும் பரவாயில்லையா? நியரஸ்ட்டாக இருக்கணும். நிசான் கம்பெனியுடைய இன்னொரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் கிடையாது. இப்போ உதாரணமாக இப்போ இதே தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேமஸான ஊர், இந்த ஊரில் ஷோரூம் அண்ட் சர்வீஸ் சென்டர் கிடையாது. இப்போ நான் போனோம் அப்படின்னா, நான் திருநெல்வேலி போகணும், இங்கேருந்து 60 கிலோமீட்டர் நான் தள்ளி அவுட்டரில் கொண்டு வச்சுருக்காங்க, சரியான அவுட்டரில் கொண்டு வச்சுருக்காங்க. சரியா? அந்த ஷோரூமுக்கு நான் போகணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும். இப்போ நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நிசான் மேக்னெட் செட் போடுறது பெட்டரான ஐடியா கிடையாது. ஓகே. அதுக்கு டாடா பஞ்ச் கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ ரெண்டுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு வைங்களேன். இதில் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டாடா பஞ்ச் தான். நிசான் மேக்னெட்டை விட டாடா பஞ்சில் இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன், என்னோட ஓட்டின அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அதே ரோட்டில் அதே ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸில் நான் டாடா பஞ்சையும் அதே ஸ்பீடில் ஓட்டி பார்க்குறேன், அந்த அளவுக்கு வைப்ரேஷன் கிடையாது. ஆனால் நிசான் மேக்னெட் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டி பார்க்கும்போது அப்படி தடதடதான் அடிக்குது பின்னாடி, அந்த அளவுக்கு உள்ள நாய்ஸ் வருது, ஏதோ பாடி வந்து அதிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்போ டாடா பஞ்சில் வந்து அது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டில் உட்காரக்கூடிய கம்ஃபர்ட். இப்போ வந்து அந்த டாடா பஞ்ச் பொறுத்தளவில் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் நல்லா இருக்கு. ஓகே. ஆனால் நிசான் மேக்னெட்டில் அது மிஸ்ஸிங். ஓகேவா? ஆனால் வண்டியோட அகலம் எது கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட் கொஞ்சம் கூட. நிசான் மேக்னெட் அண்ட் டாடா பஞ்ச் 2 கார்லையுமே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் ரொம்ப ஃப்ரீயெல்லாம் உட்கார முடியாது. ஓகே, அதை புரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க 3 பேர் பார்த்தீங்க உட்காரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தோலை இடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. நடுவில் உள்ளவங்க கொஞ்சம் ஒன்று பின்னாடி போகணும், இல்லை முன்னாடி உட்காரணும். ஸோ அவங்க 3 பேரில் தோலை இடிச்சு தான் உட்காரணும் 3 வண்டியிலையுமே, சாரி 2 வண்டியிலையுமே. சரியா? ஆனால் அதே சமயத்தில் ஹெவி பில்ட் உள்ளவங்க 2 பேர் தான் உட்கார முடியும் 2 கார்லையுமே. நிசான் மேக்னெட்டாக இருந்தாலும் சரி, டாடா பஞ்சாக இருந்தாலும் சரி, பின்னாடி சீட் அப்படிங்கிறது ஒரு ஹெவி பில்ட் உள்ளவங்களுக்கு 2 தான். நடுவில் ஹெவி பில்ட் உள்ளவங்க உட்காரும் போது சின்ன பிள்ளைய உட்கார வைக்க முடியும். ஆவரேஜ் பில்ட் உள்ளவங்க உட்காந்தாங்க அப்படின்னா 2 பேர் ப்ளஸ் ஒரு 15 வயசுக்கு உள்ள ஒரு ஒல்லியான ஒரு நபர் உள்ள உட்காந்துக்கலாம். ஓகே. இதுதான் 2 வண்டியுடைய சீட்டோட பொசிஷன். ஆனால் கொஞ்சம் அகலம் கூடங்கிறது நிசான் மேக்னெட், சம் எம்எம் வந்து அதில் கூட உண்டு. அதே மாதிரி நிசான் மேக்னெட்டோட லென்த், வண்டியோட லென்த்தும் கொஞ்சம் கூட. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிசான் மேக்னெட் 205 mm, ஆனால் டாடா பஞ்ச் 193 mm. நிசான் மேக்னெட் கூட தான். இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் டிரைவிங் ப்ளஷர்ஸில் நமக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது உண்மைதான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், டாடா கம்பெனியில் பஞ்ச் ஆரம்பத்தில் வந்த காலத்தில் அந்த என்ஜின் வைப்ரேஷன் இருந்துச்சு,
ரொம்ப பவர் குறையா இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் வந்து அந்த ஃபேஸ் லிஃப்டான டாடா பஞ்ச் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா எல்லா குறைபாடுகளையும் அவங்க நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. நல்ல சஸ்பென்ஷன் இருக்குது. என்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி அது ஒரு மாதிரி வைப்ரேஷன் வரும், இப்போ வைப்ரேஷன் வராது. ஓட்டுறதுக்கு வந்து அப்போ அண்டர் பவர் இருந்த மாதிரி தெரியும், இப்போ நல்ல பவர் ஓரளவுக்கு, அது ரொம்ப இல்லைனா கூட ரொம்ப அந்த பவரே இல்லைங்கிற ஃபீல் மாதிரி கிடையாது. ஏன்னா இதில் வரக்கூடியது டாடா பஞ்சில் வரக்கூடியது ஒரு 1.2 லிட்டர் என்ஜின், 1200 சிசி. நிசான் மேக்னெட்ல 999 சிசி, இது 1200 சிசி. ரெண்டுமே 3 சிலிண்டர் தான். இருந்தாலும் இதோடைய பவர் கூட, என்ஜின் பவர் கூட, இது 87 பிஎஸ் பவர், 115 நியூட்டன் மீட்டர் டார்க் டாடா பஞ்சில். அதனால தான் சொன்னேன், நீங்கள் பெர்ஃபார்மன்ஸை விரும்புறீங்கன்னா நீங்கள் டாடா பஞ்ச் வந்துடணும். அதே நிசான் மேக்னெட்ல பார்த்தீங்கன்னா என்ஜின் பவர் எவ்வளவு, 999 சிசி, 72 பிஎஸ் பவர், 96 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் வரும் மேக்ஸிமம். அப்படிங்கும்போது பவர் அப்படி நேச்சுரல் ஆஸ்பெக்ட்லேயே உங்களுக்கு டாடா பஞ்ச் தான் பவர் கூட. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கியர் சாஃப்ட். நான் நிசான் மேக்னெட்ல சொன்னேன் கியர் வந்து ரொம்ப கொஞ்சம் டைட்டாக அந்த மாதிரி சொன்னேன்ல, டாடா பஞ்சில் அப்படி ஒரு விரல் விட்டு தள்ளி விடலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இப்படி சொல்கிற உடனே டாடா பஞ்சு வந்து எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு கமெண்ட்ல வரும். டாடா கம்பெனிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபா தந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை இப்போ நிசான் மேக்னெட் உண்மையே நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தால் சொல்ல போகிறோம். அப்படி சொன்னால் உன நிசான் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து யதார்த்தமாக இயற்கையாக நடக்கக்கூடியது தான். சொல்கிறவங்க சொல்லட்டும், நம்ம கரெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருப்போம். சரியா? ஓகே. அப்போது பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் குவாலிட்டி. ரைடிங் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 கிலோ வெயிட் உண்டு. ரெண்டுமே 1000 to 1100 கிலோ வெயிட். நிசான் மேக்னெட்டும் அந்த வெயிட் இருக்கும், டாடா பஞ்சும் அந்த வெயிட் இருக்கும். நான் வந்து ரெண்டு வண்டியுமே ஓட்டி பார்க்கும்பொழுது, கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஓட்டி பார்க்கும்பொழுது எனக்கு அந்த அதிர்வுகள் இல்லாமல் இருந்ததும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருந்ததும் டாடா பஞ்சில் இருந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். நிசான் மேக்னெட்டும் ஓகே தான், பட் இந்த அதிர்வுகளும் இந்த டயருடைய நாய்ஸ் கொஞ்சம் உள்ளே தெரிஞ்சதும் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சுலேஷன் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து தெரிஞ்சுது. அதே மாதிரி சில இடத்துல கட்டடிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு வண்டியுமே கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை. நிசான் மேக்னெட் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் ஒரு 90 ஸ்பீடு தாண்டி வந்து கட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பிரச்சனையை பார்த்தீங்கன்னா என்ஜின் பவர் தான். அந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா நிசான் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இந்த காரை வாங்கின பிறகு தான் ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாடா பஞ்சில் கொஞ்சம் கூட, 366 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸு. அதே வந்து நம்ம நிசான் மேக்னெட்டில் பார்க்கும்போது 336, கொஞ்சம் குறைவு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன 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 வித்தியாசங்கள் தான். ஓகேவா? எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம எதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சில நேரங்களில் கம்பெனியே தீர்மானிக்கும், கம்பெனியோட நேம் தீர்மானிக்கப்படுது. எப்படி அப்படின்னா நிசான் கம்பெனியை பற்றின ஒரு கேள்வி இப்போ இருக்குது. இவங்க வந்து இந்தியாவில் தொடர்ந்து பிஸ்னஸை பண்ணுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஃபோர்டு நம்ம போனதை பார்த்தோம், வெளியேறிட்டாங்க. ஃபோர்டில் வந்து நிறைய கார்கள் இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ நிசான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிசான் மேக்னெட்ங்கிற ஒரே ஒரு காரை மட்டும் வச்சு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. கார் வந்து நிறைய சேல் இருக்குது அப்படின்னாலும் எப்படி வந்து இதை கொண்டு போகிறாங்க, சீராக கொண்டு போக முடியுங்கிற கேள்வி நிறைய பேர்ட்ட இருக்குது. என்கிட்டையுமே அப்படி ஒரு கேள்வி இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ சென்னையில் தயாரித்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க பல கண்ட்ரிக்கு கார்களை. ஸோ அப்படி பண்ணுறதுனால அதில் வந்து தாக்கு பிடிக்கிறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இங்கே இருக்கிற இந்த ஒரு காரை வச்சு இந்த ஒரு காரை தான் விற்று இங்கே நடத்துகிறாங்களான்னா கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ மக்கள்கிட்ட அப்படி ஒரு கேள்வி இருக்குது, நிசான் வந்து தொடர்ச்சியாக இங்கே இந்தியாவில் இருப்பாங்களா? சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவில் இல்லையே. அப்படி இருந்தாலும் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும்போது பொதுவாக இன்னைக்கு என்னதான் நீங்கள் கார் எவ்வளோதான் சிறப்பாக இருந்தாலும் செஞ்சாலும் உங்களுக்கு சர்வீஸ் சரியில்லைனாலோ இல்லை அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லைனாலோ சிக்கல் வரும். இப்போ டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கல் இருந்தாலும் இந்த இடத்துல சர்வீஸ் இல்லைன்னா கொஞ்சம் தூரத்தில் அடுத்த ஒரு சர்வீஸ் சென்டர் போயிடுவாங்க. அங்கே சரியில்லைன்னா அடுத்த பக்கத்து ஊரில் ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி நிலைமை இல்லை நிசானுக்கு. நிசானோட நிலைமை அப்படி இல்லை. இப்போ தூத்துக்குடியில் கிடையாது, சர்வீஸ் சென்டர் கிடையாது. நான் திருநெல்வேலி போக வேண்டியிருக்கு, கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர்ஸ் ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ரைட்டா? அப்படிலாம் வரும்போது அங்கே ஒரு கேள்வி வருது. ரைட்டா? அப்போ நிசான் வந்து நிலைநிறுத்தி நிற்பார்களா அப்படிங்கிற கேள்வி
இந்த வாங்குற இடத்துல ஒரு கேள்வியாக வந்து நிற்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லைங்க வேண்டாம் இந்த நிசானை வந்து நம்ப முடியல அப்படின்னு நினச்சிட்டாலும் இந்த காரை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. சரியா? ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கார்கள் சூப்பராக இருந்துச்சு. நிசானோட சன்னி, நிசான் டெரானோ, நிசான் மைக்ரா, நிசான் எவாலியா, சூப்பர் வண்டிகள் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த BS6 நார்ம்ஸ் வந்துச்சு, எமிஷன் நார்ம்ஸ் வந்த பிறகு இது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, அப்டேட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டை மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் அடுத்து ஒரு கார் வரதா சொன்னாங்க. நிசானில் வந்து கிராவிட்டியா, அது ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, கிராவிட் நினைக்கிறேன். அது ஒரு 7 சீட்டர் நம்ம டிரைவர் மாதிரி வரப்போகுது, ஒரு MPV. என்னதான் வந்தாலும் நீங்கள் பரவலாக சர்வீஸ் சென்டர்ஸை உருவாக்கலை அப்படின்னாலோ, மக்கள் மத்தியில் நிசானுக்கு மேலே உள்ள அவநம்பிக்கையை நீங்கள் போக்கலை அப்படின்னாலோ கார் சேல்ஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இவங்க இருப்பாங்களா இல்லை போயிடுவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட சொன்னார், நிசான் மேக்னெட் வந்து வாங்கலாம்னு நினச்சேன் சார், ஆனால் இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கிறதுனால எதுக்கு போட்டு நம்ம வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கம்பெனிக்கு நான் போயிட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கார்களை இப்போ மாருதியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், ஹிண்டாயாக இருக்கட்டும், எல்லா கார்களையும் வச்சிருக்காங்கல்ல. சின்ன கார் வேணுமா என்கிட்ட இருக்கு, ஹேட்ச்பேக் வேணுமா இருக்கு, ப்ரீமியம் ஹேட்ச்பேக் இருக்கு, ஆமா, சப் காம்பேக்ட் SUV இருக்கு, காம்பேக்ட் SUV இருக்கு, SUV இருக்கு, செடான் இருக்கு, எல்லா செக்மெண்ட்லயும் காரை வச்சிருக்காங்க. இங்க இவங்க ஒன்னே ஒன்று வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு அந்த கேள்வி வரும்ல. அப்போ மற்ற பயஸ் புறாவே இழந்துடுறாங்கல்ல இவங்க. அது உண்மைதான் இல்லையா? ஒரு SUV வாங்குறவங்களுக்கு இங்கே இல்லை, வண்டி இல்லை. ஒரு செடான் வாங்குறவங்களுக்கு வண்டி கிடையாது. அப்போ எவ்வளோ கஸ்டமர்ஸை இழக்கிறாங்க. அப்போ ஒரு நேச்சுரலாக ஒரு கேள்வி வரதுனால நிசான் ஒருவேளை இதை அப்டேட் பண்ணணும். நிசான்ங்கிறது வேர்ல்டில் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு சூப்பரான கம்பெனி. ஆனால் இந்தியாவில் இப்படி இருக்காங்க. ரெண்டாவது அப்போ என்ன ஆயிடுது, நம்ம யதார்த்தமாக என்ன பண்ணிடுவோம், டாடா பஞ்சுக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா நேரடி போட்டியாளர்னு பார்த்தா டாடா பஞ்சு தான். சரியா? இப்போ வந்து நம்ம கைகரை சொல்கிறோம், ஃப்ராங்ஸ் சொல்கிறோம், எக்ஸ்டர் சொல்கிறோம். இந்த மாதிரி காம்படிஷனை வந்து மாற்றி நம்ம சொல்லியிருந்தாலும் நேரடி போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தான். நிறைய கார்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. டாடா பஞ்ச் ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அப்போது ஃபியூச்சரில் ஸ்பேர் அவைலபிலிட்டி உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. சர்வீஸ் வந்து இப்போ பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் அவங்க சரி செய்யலாம். அதை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த ஃபேஸ் லிஃப்ட்டில் டாடா வந்து பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கார் வந்து உள்ள நல்ல ப்ரீமியமாக இருக்குது. பழைய தவறுகளை சரி செய்து விட்டார்கள். என்ஜின் வந்து பெரிய வைப்ரேஷன் இல்லை, ஓரளவுக்கு நல்ல பவர் இருக்கு. அவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா டர்போ என்ஜின் வந்துருச்சு, CNGயில் ஆட்டோமேட்டிக் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்க எந்த இடத்தையுமே விடலை. ஒரு 8 வேரியன்ட்ஸ் வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் உள்ள பிடிச்சி போட்ட வேண்டியதான். ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 14 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும், என்ன காஸ்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டாடா பஞ்ச் இருக்கு. நிசான் மேக்னெட்லயே அப்படி உண்டு. ஒரு 7 லட்சத்துல இருந்து ஒரு 14 லட்சம் வரைக்கும் வச்சிருக்காங்க. சரியா? CVT லாஸ்ட் டாப் மாடல் CNG வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? எங்க பார்த்தாலும் அந்த 1 லிட்டர் இன்ஜின் தான் வருது. அந்த பவர்ல உள்ள இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் பிரச்சனை. அதே பவர் லேக் வந்து இதுல டாடா பஞ்சில் வந்து இப்ப சரி பண்ணிட்டாங்க. இது வந்து சிசியும் கூட, இதுல பவரும் கூட. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் பிரச்சனையெல்லாம் நல்லா பண்ணி இப்போ என்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ டாடா பஞ்ச் வாங்குறத நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த நீங்கள் கேட்குறபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு டாடா பஞ்ச் ஒரு சரியான வாகனமாக இருக்கும். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் இந்த நிசான் மேக்னெட்டை ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? ஃபஸ்ட்டு சாய்ஸ்னா எனக்கு வந்து நான் சொல்ல போனால் அதோட ஃபஸ்ட்டு லுக்கு தான். லுக்கு ஓகே, ஆமாம், நல்ல ஒரு ஜைஜாண்டிக் லுக் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதோட பிராண்டு. எனக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் பிராண்டுங்கிறது வந்து எப்போ தெரியும்னா ஃபாஸ்ட் அண்ட் த ஃபியூரியஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நிசான் ஸ்கைலைன் GTR 34ன்னு ஒரு மாடல். ஓகே, அந்த பால் வாக்கர் வந்து அதை ஓட்டிட்டு வருவார். அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரேஸ் இருக்கு. அந்த சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா பதிஞ்ச ஒரு கார் அது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிராண்டில் உள்ள ஒரு கார் அப்படிங்கிறது தான் எனக்கு செகண்டரி அந்த ஃபோக்கஸ். அந்த நிசான்கிற நேம் வந்து அது ஒரு கிரேஸ். ஓகே, அந்த படத்தை பார்த்து அதை கற்பனையே இருந்ததுனால அதே கற்பனை உண்மை சீரியஸாகவே அந்த கற்பனை அந்த ஒன்றுக்காக அந்த நிசான் வாங்கணுங்கிற நம்மளால அதுதான் வாங்க முடியல. அப்போ ஒரு மேக்னெட் தான் நம்ம வாங்கிடலாம். சரி, இப்போ நீங்கள் அந்த ஒரு கற்பனையோட நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பை வந்து இன்னைக்கு தேதிக்கு விற்கிற இந்த நிசான் மேக்னெட் வந்து பூர்த்தி செய்யலை.
பூர்த்தி செய்யலை. ஏன்னா வந்து உருவம் மட்டும் பெருசாக இருந்தால் போதாது, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸும் இருந்தால் தான் அந்த உருவமும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து நம்ம மேட்ச் ஆகும். உள்ளே இருக்கிற அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து நான் டாடா பஞ்ச் வந்து எனக்கு எவ்வளவோ மேலே தெரியுது. ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி வேணும். நம்ம வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ்லேயே நம்ம போக முடியாது. எஸ், ஒரு கார் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணத்துக்காகத்தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதிகமாக வாங்குவாங்க. லோக்கலில் போகிறதுக்கு நம்ம ஒரு 2 வீலர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹில்லுக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பொழுதனைக்கு நம்ம வந்து அந்த த்ராட்டில் போட்டு நம்ம மிதிச்சே சாவடிக்க முடியும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு எக்கனாமிக்கல் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா போடுற ஃபியூயல் வந்து இதுலேயே போயிடும். அப்போ வந்து எனக்கு டாடா பஞ்ச் தான் வந்து பெஸ்ட்னு தோணும். ஆமாம், டாடா பஞ்ச்லேயுமே இந்த பிரச்சனை உண்டு. ஓகே, ஆனால் நிசான் மேக்னெட்டில் நான் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அதை விட ரொம்ப பெரிய ஹெவி பவர்லாம் கிடையாது டாடா பஞ்ச், கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் டாட்டாவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத நான் கவனித்தேன். ஏன்னா வண்டியோட சிசி கூட, இன்ஜின் பவரும் கூட, டார்க்கும் கூட அப்படிங்கும்போது அதுக்கேற்றாப்புல அது பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹில்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து டாடா பஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ஜினை வந்து அவங்க டியூன் பண்ணி இன்றைக்கு வரக்கூடிய என்ஜின்ஸ்லாம் ரிஃபைண்டாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, இப்போ நான் சொல்கிறதுக்காக இப்போ நான் இந்த டாட்டா வந்து சொன்னதுனால நீங்கள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நேரில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள். நான் சொன்னது அப்படியே நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் போய் நிசான் மேக்னெட்டை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். அதே சேம் டேயில் போயிட்டு டாடா பஞ்சை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். அதுலேயும் நேச்சுரல் ஆஸ்பிரேட் எடுங்க, இதுலேயும் நேச்சுரல் ஆஸ்பிரேட் எடுங்க. அதுலேயும் டர்போ இன்ஜினை ஓட்டி பாருங்கள், இதுலேயும் டர்போ ஓட்டி பாருங்கள், வித்தியாசம் தெரியும். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள். பிளாஸ்டிக் குவாலிட்டியை பாருங்கள். டாடா பஞ்சில் எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷில் வந்து நம்ம டாடா பற்றி பேசுகிறோம். ஆனால் நிறைய பேர் நிசான் ஷோரூமுக்குள்ளே போய் பார்க்கல, அந்த வண்டியை பார்க்கலங்கிறத உண்மை. அதுக்காக நான் வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல வரல. நம்ம அந்த கம்பெனி மேலே நீங்கள் சொன்ன மாதிரி வச்ச எதிர்பார்ப்பு அது பூர்த்தி பண்ணலை. நீங்கள் கேட்கலாம், அது எப்படிங்க 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாய் எப்படி பூர்த்தி பண்ண முடியும்னு. டாடா பண்ணுறாங்கல்ல, பஞ்சில் பண்ணிட்டாங்கல்ல, ஆரம்பத்துலேருந்து சரி பண்ணிட்டாங்கல்ல. அப்போ இவங்க பண்ணணும்ல. கடுமையான போட்டி இருக்குது. அவங்க ஏதோ ஒன்றும் தெரியாத கிடையாது, உலகளத்தில் பெரிய பிராண்ட் அது. அப்போது இந்திய மக்களின் மனநிலையை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாப்புல நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியுங்கிறது உண்மை. இன்றைக்கி நம்ம வந்து நிசான் மேக்னெட்டை பற்றி நான் குறை சொல்லிட்டதுனால நிசான் கம்பெனி எனக்கு பிடிக்காதுன்னோ அப்படியே இல்லை. இதே நிசான் மேக்னெட் நாளைக்கு சூப்பராக இருந்தால் அது சூப்பராக இருக்குன்னு சொல்லத்தான் போகிறோம். டாடா பஞ்ச் சரியில்லை, இல்லை டாட்டாவோட எந்த வெஹிக்கிள் சரியில்லைனாலும் சரியில்லைன்னு தான் சொல்ல போகிறோம். இதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. போன வீடியோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் டாட்டாவை போட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக நம்ம வந்து டாட்டாவை எதுக்குறோம் அர்த்தமாக கிடையாது. ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்குமான வித்தியாசம் பார்க்கும்பொழுது எந்த வண்டி நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ டாடா பஞ்ச் எடுக்கிறதா உங்களுக்கு சரியான முடிவாக தெரியுது இல்லையா? ஓகே. அதே மாதிரி கூடுதலாக ஒரு தகவல் சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிசான் மேக்னெட்டில் ஒரு டர்போ இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி டாடா பஞ்சிலையும் டர்போ இன்ஜின் உண்டு. இதில் வந்து டாடா பஞ்சோட டர்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர் கூட அப்படின்னு சொன்னேன். பட் அது அளவீடு எவ்வளோன்னு சொல்லலை. நிசான் மேக்னெட்டோட டர்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 999cc, அது 1 லிட்டர் இன்ஜின். அதுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 PS பவரும் 160 Nm டார்க்கும் இருக்கும். ஓகே பெட்ரோலில். அதே சமயத்தில் இங்கே டாடா பஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா 1200cc உள்ள 1.2 லிட்டர் என்ஜினும் பவர் பார்த்தீங்கன்னா 120 PS பவர் இருக்கும். அதில் வந்து 100 PS பவர், இது வந்து 120 PS பவரும் 170 Nm டார்க் இருக்கும். அதில் நிசான் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா 160 Nm டார்க் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கும்போது டர்போலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பவர் கூட. அதே மாதிரி இந்த டாட்டாவில் பஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்போ இன்ஜினில் 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது பெர்ஃபார்மன்ஸுக்காக. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ். ஆனால் நிசான் மேக்னெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 5 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, AMT. மற்றபடி CVT தான் இருக்குது. ஸோ இதில் கூடுதலாக ஒரு விஷயம் இருக்கிறது டாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறவங்களுக்கு இந்த டர்போ இன்ஜினோட இந்த 6 ஸ்பீடு மேனுவல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவல். அப்போ நீங்கள் அதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது தனியாக பெர்ஃபார்மன்ஸை மட்டும் விரும்புகிற மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டுறவங்களுக்கான ஒரு கார் டாடா பஞ்சில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? நான் நிசான் மேக்னெட் காரை பற்றி தான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் சொல்ல எனக்கு வந்து அதை பற்றின ஒரு பெரிய புரிதல் கிடைக்கி. அதாவது நம்மளோட கற்பனையில் உள்ளது எல்லாமே வந்து நிஜத்தில் உண்மையாயிராது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக தான் நான் அதை பார்க்குறேன்.
ஸோ வந்து இன்னைக்கு நிதர்சனமாக என்ன இருக்குதோ நம்ம அதில் தான் நம்ம பார்த்துட்டு பிரயாணிக்க முடியும். நான் என்னோட இமேஜினரியில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டாடா பஞ்ச் தான் எனக்கு மச் பெட்டராக தெரியுது. ஓகே, எவ்வளவு நேரம் வந்து எனக்கு இதை பற்றின ஒரு ஆழமான ஒரு புரிதலை வந்து எனக்கு தெளிவுபடுத்தினதுக்கு மிக்க நன்றி. நன்றி.